உலகெங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு முருகன் சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது நம்ம பழனி மலை தான் இல்லையாங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பழனி மலை மாதிரியே 3000 வருஷம் பழமையாக இருக்கிற ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குங்க. அது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் என்னென்னா பதிமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து உக்கடம் வந்து உக்கடத்துலேருந்து வேலந்தவளம் ஸ்டாப்க்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் குழந்தைங்க வயசானவங்கள கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் 7-8 மணிக்கு இங்கே கோயிலில் இருக்க மாதிரி வந்துடுங்க. ஏன்னா இந்த கோயிலில் 333 படிக்கட்டுகள் ஏறி தான் நம்ம பாலதண்டாயுதபாணியை தரிசிக்க முடியுங்க. இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. முருகன் அவ்வளோ அழகாக இருப்பார். இப்போ நம்ம முருகனை பார்க்க தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதாங்க மேலே மலையில் இருக்கிற பாலதண்டாயுதபாணியோட கோயில் என்ட்ரன்ஸுங்க. பார்த்திங்களா முருகன் எவ்வளோ அழகாக இருக்கார். முன்னாடியே பார்த்திங்கன்னா அவரோட வாகனமான வேலும் மயிலும் இருக்குங்க. இதாங்க அந்த மயில். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற முருகனை பார்க்குறோம். எவ்வளோ அழகு இல்லைங்களா. இது ஏன் நம்ம பழனி மலை மாதிரி பழமையான கோயில்னு சொல்கிறோம்னா, பழனியில் எப்படி முருகன் மேற்கு திசையை பார்த்து இருப்பாரோ அதே மாதிரியே இந்த பாலதண்டாயுதபாணியும் பார்த்திங்கன்னா மேற்கு திசையை பார்த்து தாங்க நம்மளுக்கு காட்சி அளிப்பார். இவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா மதுரை காளி அம்மன் கோவிலும் மலை மேலே இருக்குங்க. இவங்க தாங்க அந்த மதுரை காளி அம்மன். இவங்கக்கிட்ட அமாவாசை அன்னைக்கு வந்து வேண்டுனா காரியம் நடக்குன்னு இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் அனைவரும் சொல்கிறாங்கங்க. இந்த மலை ஏறுறது கூட பெருசு இல்லைங்க. இந்த பழையை ஏறி முடிச்சுட்டு அங்கேயே நின்று சுற்றி இருக்கிற வாளையாறு டேமு, கீழே படிக்கட்டில் இறங்கும்போது சுற்றி இருக்கிற தென்னை மரம், இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க.